Good afternoon, students. I am Nithya, Assistant Professor, Dr. SNS College of Education. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தின் மேம்பாடு, அதாவது பாடத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வி பற்றிய எப்படி அவேர்னஸ் ஏற்படுத்தலாம், என்ன மாதிரியான புதுமையான கற்பித்தல் முறை மூலிமா அவங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அதில் நம்ம 3 பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகுப்புகளிலும் இந்த சுற்றுச்சூழல் கல்வி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது செயல்முறை கற்றல், அடுத்தது புதுமையான கற்பித்தல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அனைத்து வகுப்புகளிலும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகுப்புலேயுமே எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் அவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் கல்வி பற்றிய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்முறை கற்றல் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமே இருந்தாலுமே செயல்பாடு மூலிமா கற்பிக்கும் போது அது அதிகமான ஒரு ஈடுபாடு மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக அமையும் இல்லைங்களா. ஸோ அதைத்தான் இது சொல்கிறாங்க. இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கும்போது அந்த களத்தில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தும் போது அவங்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், அவங்க அதிகமாக அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது புதுமையான கற்பித்தல் அப்படிங்கிறாங்க. அந்த புதுமையான கற்பித்தல் அப்படிங்கிறது நம்ம பழமையான கற்பித்தல் முறையவே சொல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு செயல்பாடுகள் செஞ்சு அவங்க அது பிக்சர் கலெக்ட் பண்ணி வைக்கிற மூலியமாக அந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலியமாக அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றி அவேர்னஸ் நம்ம கொடுக்கும்போது இன்னி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அதை பற்றி விளக்கமாக நம்ம இதில் பார்ப்போம். இந்த பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பற்றி பார்த்தோம். ஆசிரியர்களுக்கு பயிற்சி, சமூகத்தின் பங்கேற்பு, அரசு சாரா நிறுவனங்கள், இவங்க எல்லாத்தினுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆசிரியர்களின் பயிற்சி அப்படிங்கும்போது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் ஈடுபடுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதை பற்றிய பயிற்சி நம்ம கரெக்டான முறையில் நம்ம அளிக்கணும். அப்படி அளித்தா மட்டும்தான் ஆசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட போய் சிறந்த முறையில் கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரியா. சமூகத்தினுடைய நம்ம எந்த வேலையை கற்றுக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு வேலையை நம்ம போய் செய்யறனாலுமே நம்மளுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த சமூகத்தில் நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பங்களிப்பு அதிகமாக ஏற்பட நம்மளுடைய அந்த ஊக்குவிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது அப்போ சமூகத்தினிடையே அவேர்னஸை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற இதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அரசு சாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அரசு சாரா நிறுவனங்கள் அப்படிங்கும்போது அரசு சார்ந்த ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசு சாரா நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஏன்னா அவங்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களிப்புதாரர்கள் தான் இல்லைங்களா. அவங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதை சிறந்த முறையில் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்போ இல்லை அவங்க பங்களிப்பு கொடுக்காம அவங்களுடைய கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல கொட்டிட்டு அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது அதில் இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த பங்களிப்பு கம்மியாகும் போது அந்த விழிப்புணர்வு அப்படிங்கும்போது கம்மியாகிட்டு தான் வருது இல்லைங்களா. அந்த விழிப்புணர்வு கம்மியாகும் போது மாணவர்கள் மத்தியில் என்ன ஆகும்னா, நம்ம என்ன செஞ்சாலுமே அதனுடைய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே போய் சேர்றதில்ல, சமூகத்தில் போய் செய்யறதில்ல அப்படிங்கிற ஒரு தொய்வு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த சுற்றுச்சூழல் அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா. எல்லாமே நம்மளோட வாழ்க்கையே நம்ம எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகளுக்காக வாழணும், நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க படித்தாதான் அவங்களோட சந்ததியர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகுது. அதே மாதிரி தான் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மின்சாரத்தை நம்ம சேமிச்சு
சேமித்து வைக்கிறோம், தண்ணியை சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா எதுக்காக? நம்ம சந்ததியருக்காக. ஸோ எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த அவேர்னஸை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தனி மனிதனாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மனிதனாக இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே எந்த ஒரு வேலையுமே தனி மனிதனாக செய்யணும் அப்படின்னு நினச்சா செய்ய முடியாது. ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடுக்கு தான் இந்த அவேர்னஸ் ஏற்படுத்தி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் தருணத்தை ஏற்படுத்தினோம்னா அந்த விழிப்புணர்வு எல்லாத்திடையுமே போகும், அந்த ரிசல்ட்டும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அவசியம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நிலையான உலகை உருவாக்கக்கூடிய மனப்பான்மை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டோம்னா நிலையான உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் சுற்றுச்சூழல் அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி மாணவர்களை கொண்டு போய் செல்லலாம், மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது எங்கே போகுது, சமுதாயத்துக்கிட்ட போகுது, ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இதில் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூம்மா.